ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை இல்லாத ஒரு புதுவித டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு இல்லாமல் லஞ்சுக்கு கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட் ரெசிபி தான். கண்டிப்பாக இது ஒன்று சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல அந்த உப்பு நெய்யெல்லாம் அந்த மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பசைகிற மாதிரி பசஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பசையுமோ அதே மாதிரி பசஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் மாவு வந்து பசஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பசஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ மேலே இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், காஞ்சி போகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோசு அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கேரட் எடுத்து நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இது கூட பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேப்சிகம் எது வேணாலும் சேர்க்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால இருக்கிற காய்கறியை வச்சு செய்கிறேன். இப்போ இதை லைட்டாக வதக்கி விடலாம். சிம்மிலே வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும் கலர் மாதிரி. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோசும் கேரட்டும் வெந்து வந்துருச்சு. இப்போ இது நல்லா வந்து மறுபடியும் ஒரு டைம் கலந்து விடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கக்கூடாது, எண்ணெயில் தான் வேகணும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இது சேருங்க, நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டும் நீங்கள் ஒரே ஒரு சின்ன தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேருங்க. இப்போ அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேருங்க கொஞ்சமாக. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒன்று போல் கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல சேர்ற மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. லைட்டாக வந்து கரண்டியாக அப்படி வச்சு அமுத்தி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவை லைட்டாக வந்துட்டு இப்படி கையால் அமுத்தி பசைஞ்சிக்கலாம். பசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கெல்லாம் எப்படி உருண்டை பிடிப்போம் அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி வந்து சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிங்க இந்த சைஸுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். எனக்கு மொத்தம் 8 உருண்டை வந்துருச்சு. இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து வெத்து மாவில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக சப்பாத்தி மாரி தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மொத்தமாக சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணும், அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். இந்த சைஸ்க்கு மட்டும் தேய்ச்சா போதும், பூரிக்கு தேய்க்கிற மாதிரி. இப்போ இதில் ஸ்டஃபிங் வைக்க வேண்டியதான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வைங்க. பாருங்கள் இதேமாரி கொஞ்சமாக வச்சு விடுங்க. இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம மடித்து விட வேண்டியதான்.
இப்போ நம்ம சேரையெல்லாம் எப்படி மடிப்பு எடுப்போமோ அதே மாதிரி மடித்து விட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற விரல்களை வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற விரலால் இப்படி எடுத்து விட்டு அமுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல மடிப்பு மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும். அது தனியாக வச்சுட்டு இதை இப்படி விரல்களால் வச்சு அமுத்தி கொடுங்க. உள்ளங்கையில் வச்சு 2 பக்கமும் இப்படி நல்லா அமுத்தி விடுங்க. நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் மட்டும் வெளில வராமல் பார்த்து நல்லா அமுத்தி கொடுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதேமாரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா 4 சைடும் படுற மாதிரி இப்படி சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டு இப்போ அடுப்பில் லைட்டு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தான் என்னால் வைக்க முடியுது, 3 வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த சூடான எண்ணெயை எடுத்து அந்த மேலே வந்து தடவி விடுங்க. ஏன்னா சில மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடித்து வரும், அதுமாரி வராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நல்லா தடவி விட்டுட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்து மேலே லைட்டாக உப்பி வருது. இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான். இது ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு கூட அப்படியே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த ஒரு சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் இது. இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி சாஸ் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். உள்ளார நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து காரமாக வச்சுருக்கனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதேமாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்யாமல் இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.